ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி பொடி எப்படி செய்ய போகிறோங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறோங்கிறத சொல்கிறேன். நீங்களும் அதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். முதல்ல இட்லி பொடிக்கு கடலைப்பருப்பு, உளுந்து, வத்தல், எள், பூண்டு எல்லாமே சம அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணதுக்காண்டி கொள்ளு வாங்கி வச்சுருந்தோம். அது காலியாகலை, கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அது பிள்ளைங்கள்லாம் கொள்ளு தனியாக கொடுத்தா ஏதோ துவையில் அரைச்சோம், அவிச்சு தண்ணி கொடுத்தோம் அப்படிலாம் சாப்பிட மாட்டேங்காங்க. அதனால் கொள்ளும் அதில் சேர்த்து கலந்து இட்லி பொடி செஞ்சேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு. முதல்ல நான் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா சிவப்பாக வறுக்கலாம், இல்லைன்னா கருவிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் செவக்க வருங்க, அப்போ தான் உள்ள வரைக்கும் வெந்து வரும். அப்புறம் அடுத்தது உளுந்தை நான் போட்டு வறுத்துக்கிட்டேன். உளுந்து வந்து ஒரு வாசம் வர வரைக்கும் நல்லா உளுந்து வாசம் வரும், அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க. அது நல்லா செவக்க வறுக்கணும். அதுவும் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். வந்து ரொம்ப சத்தானது, எலும்புகளுக்கு பலன். அதனால் வேறு இதிலெல்லாம் சேர்க்க முடியுமோ உளுந்து அதெல்லாம் சேர்த்து நம்ம உணவுகளை சேர்த்து இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் எல்லோரும் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்த பிறகு ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வந்தோடனே அதை எடுத்து வச்சுட்டு அடுத்தால வத்தல் நம்ம போட்டுக்கலாம். வத்தல் வறுக்கும் போது லேசாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றின பிறகு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றினேன். நல்லெண்ணெய் ஊற்றி நைஸாக அப்படியே மெதுவாக வறுக்கணும். நான் கொஞ்சம் தீயை கூட்டி வச்சுட்டு வறுத்ததுனால ஒரு 1-2 வத்தல் லேசாக கருவிட்டு, ஆனால் கருவுற மாதிரி வறுக்காதீங்க, செவக்க வறுத்தா போதும். அது நல்லா மெதுவாக வறுத்துக்கோங்க. வத்தல் வந்து உரப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப ஒரு 2 வத்தல் போட்டு நீங்கள் வறுத்து கூட அதில் கலந்துக்கலாம். இந்த உரப்பு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, அதனால் பார்த்து வறுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு எள் வந்து சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு பக்குவமே வறுக்கும்போது வந்து எள் நல்லா வெடிக்கும். எள்ளை இறக்கிற வேண்டிதான். அதனால் ரொம்ப வெடிக்க விட்டிங்கன்னா எள் அப்புறம் கருவிடும். கருவுனா இட்லி பொடி நல்லா இருக்காது. அதனால் வெடிக்கும் போது வறுத்து எடுத்து வச்சுருங்க. அதுக்கு பிறகு நம்ம கொள்ளு வந்து வெயிட் லாஸ் பண்ணதுக்கெலாம் கொள்ளு நல்லா யூஸ் பண்ணுவாங்க. கொள்ளு வந்து ரொம்ப சத்தானது. சின்ன பிள்ளைங்கள்லாம் அவிச்சு கொடுத்தாலும் குடிக்க மாட்டாங்க, சாப்பாட்டில் கலந்துக்கிட்டோம். அதனால் இட்லி பொடியில் கலந்துக்கோங்க. பூண்டு எல்லோரும் வதக்குவாங்கிறது, ஆனால் நான் லேசாக சூடாக விடுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு பூண்டை லேசாக சூடாகணுன்னு வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை வீட்டில் கிடந்துச்சு, அதையும் அது கூட போட்டு கொஞ்சம் அதாவது இப்படி நொறுங்குற மாதிரி காஞ்ச மாதிரி வறுத்துக்கிட்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆற வைக்கணும். நல்லா சூடாக போடக்கூடாதுல மிக்சியில், அதனால் நல்லா ஆற வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற வச்சுருங்க. நல்லா ஆற வச்சுட்டு நான் என்ன செய்வேன்னா, முதல்ல வத்தலை போட்டு கொஞ்சம் வத்தல் அடி போட்டு திரிச்சிடுவேன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திரிச்சோம்னா நம்மளுக்கு நல்லா திரிக்கட்டும், இல்லைன்னா திரியாக வரும், அப்புறம் மையாக அரைக்க முடியாது. அதனால் வத்தல், உளுந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு திரிச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி பக்குவம் வேணுமோ அப்படி திரிச்சுக்கோங்க. சிலவங்களுக்கு குறகுறப்பாக இருக்கணும்பாங்க, சிலவங்களுக்கு மையாக இருக்கணும்பாங்க. அதனால் உங்களுக்கு எப்படி இட்லி பொடி பக்குவமாக வேணுமோ அப்படி திரிச்சுக்கோங்க. நான் நல்லா கொஞ்சம் லைட்டாக குறகுறப்பாக இருக்க மாதிரி திரிச்சுக்கிட்டேன். கல்லுப்போ எதுனாலும் கலந்து அதில் போட்டு அரைச்சிக்கோங்க. காயப்பொடி காயமாக இருந்தால் எண்ணெயில் லேசாக வறுத்து போடுங்க, இல்லைன்னா பொடியே போடுங்க. நான் வீட்டில் கடையில் வாங்குகிற காயப்பொடியை தான் போட்டேன். காயப்பொடி உப்பும் போட்டு இந்த பொடியை செய்யுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.